நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா சனின்னா யார், ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வருது. சார் சனின்னா யார், கர்மக்காரகன்னு சொல்கிறாங்க, இந்த சனி பகவான் எந்த விதமான பலனை கொடுக்குன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனியை பார்த்தாலே, அந்த சனி பயிற்சின்னு கேட்டாலே ஒரு சில பேர்த்துக்கு பயமும் பதட்டமும் அதிகமாக வரும். என்ன காரணம்னா, சனி இயற்கை பாவ கிரகம், பாவத்தை செய்யக்கூடிய கிரகமே சனி தான். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க, சனி பயிற்சி வந்தால் போட்டு புரட்டி எடுத்துரும், புளிஞ்சு எடுத்துரும்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சனி பயிற்சி ஒரு சில தாக்கங்களை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தீரும். ஒரு சில பேருக்கு சனினால என்னன்னு தெரியாது, சனி பயிற்சினால என்னன்னு தெரியாது, அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்து மேலே ஆர்வம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அவங்க பயங்கரமாக பயப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு சனி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், வாழ்க்கையே புரட்டி போடுன்னு சொல்லலாம். அதாவது சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை. சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட கிரகம் தான் சனி பகவான். ஏன்னா சூரியனிலிருந்து தொலைவில், அதாவது சூரியனிலிருந்து லாங்கா, அதாவது சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஒளி கிடைக்காத கிரகம், இருள் கிரகம். சனினால இருட்டு, அது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சூரியனா வெளிச்சம், சனிங்கிறது இருட்டு. அதனால தான் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாமல் போகுது. சூரியனா தந்தை, சனினா சூரியனோட பையன் தான் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சனி ஒரு ஜாதகருக்கு நல்லது பண்ணணும்னா சனி ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும். இப்போ குருவோடையோ சுக்கிரனோடையோ சனி சேர்ந்தாருன்னா அவர் நல்லவர். ராகுடையோ செவ்வாயோடையோ சூரியனோட சனி சேர்ந்துட்டு அவர் கடுமையான கொடுமையான பலன்கள் ஜாதகர் கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ சனி ஜாதகத்தில் சுப தொடர்போடு இருக்கணும், சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்கணும். சனி பாவ கிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கடுமையான கெடுபலன்களை கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியிலையும் சனி தசையிலையும் சனி புத்தியிலையும் சனி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? சனிங்கிறது இருள் கிரகம். அந்த இருள் கிரகத்தோட தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு சொகுசான வாழ்க்கை சனி கண்டிப்பாக கொடுத்துருவார். ஒரு சில பேர்த்துக்கு சனி 8ஆம் இடத்துலையோ அல்லது 7.5 சனி 12ஆம் இடத்துலையோ ஜென்ம ராசிலையோ இந்த கால இப்போ 2ஆம் ராசிக்கு 2ஆம் இடத்துலையோ வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்க தான் செய்யுது. அதுக்கு கர்மாதாங்க காரணம். சரிங்களா? இதெல்லாம் கர்மக்காரகன் சனி. பொதுவாகவே சனி யாரு? கர்மக்காரகன் சனி. சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், ஆகாய கர்மம் சொல்லுவாங்க. அந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அப்போ சனியோட தாக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாலே அந்த பதட்டமும் பயமும் வர்றதை தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனையை சனி கொடுத்துருவார். சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வரக்கூடிய சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சனி எப்போ பயிற்சி ஆவார்னு பார்த்தீங்கன்னா வர்ற மார்ச் மாதம், இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதுவும் உங்களுக்கு சனிக்கிழமையே தான் வரும். இரவு 9:44 அதாவது இரவு 9:44 மணிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் செஞ்சிருச்சிருக்கு. சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அது கும்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் வீடு கும்பம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீடு மீனத்துக்கு சனி பயிற்சியாக போகிறார். அதாவது இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, சனி நல்லது பண்ண போகிறாரா அல்லது கெட்டது பண்ண போகிறாரா, இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? அதனால் சனி பயிற்சி வந்துருச்சு, நான் வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் கொடுக்கும். சரிங்களா? சனி நல்லதும் பண்ணுவார், சனி கெட்டதும் பண்ணுவார். அதுதாங்க சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு சனி கொடுப்பார். ஆனால் கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு கிரகமே கிடையாது. ஏன்னா சனி நவகிரகங்களையே முதன்மையான பாவகிரகம், நம்பர் 1 பாவகிரகம் பார்த்தீங்கன்னா சனி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகமெல்லாம் வரும், செவ்வாய் மற்ற கிரகமெல்லாம் அப்படி உங்களுக்கு வரும். சரிங்களா? அதனால இந்த சனி பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கும் நல்லது பண்ண போதா கெட்டது பண்ண போதா எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே பாருங்கள், ரிஷபராசி நேயர்கள் நேர்மையாக இருப்பீங்க,
குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக முயற்சி செய்வீங்க. வறுமையில் இருக்கவங்களும் பாருங்க, தனக்கு இல்லைனாலும் அவங்க குடும்பத்தை எப்படியோ காப்பாற்றணும், குடும்பத்துக்காக போராடக்கூடிய ராசி ரிஷபராசிங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி இது 2ஆம் ராசி ரிஷபராசி. சுகவாசியா இருப்பீங்க, சொகுசு பிரியரா இருப்பீங்க, வாசனை தேர்வங்கள் பயன்படுத்துவாங்க. ஒரு சில பேர் நீட்டாக நடந்துக்குவாங்க. அடுத்தவங்ககிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடந்துக்குவாங்க. என்ன தேவையோ, என்ன எப்படி பேசணுமோ, யார்கிட்ட எப்படி பேசணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பாங்க. ரிஷபராசியோட குணமே அதுதான். யாருக்கும் எந்த கெடுதலும் மனசார செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது சுபருடைய ராசி, சுக்கிரனுடைய ராசி. அப்போ சுக்கிரனுடைய கேரக்டர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். சுக்கிரனை என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொகுசு பிரியராக இருப்பாங்க, உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபராசி. ஏன்னா 2ஆம் இடம் காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீடு ரிஷபம். அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களும் கரெக்டாக நடந்துக்குவாங்க. ராசி சின்னம் மாடு. உங்கள் ராசி சின்னம் என்ன? மாடு. மாடு மாதிரி உழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஒரு உழைப்புன்னு வந்துட்டாலே கரெக்டாக உழைப்பாங்க, கரெக்டாக வேலைக்கு போகிறது, கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறது, அடுத்தவங்ககிட்ட கரெக்டாக நடந்துக்குவாங்க. அந்த அப்பேற்பட்ட ஒரு ராசி தாங்க ரிஷபராசி. நல்ல ஒரு ராசிங்க. அடுத்தவங்களை மதிக்கக்கூடிய ராசின்னு ரிஷபராசின்னு சொல்லிடலாம். அடுத்தவங்களுக்கு மரியாதை செலுத்துறதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களை மதிக்கிறது, அடுத்தவங்க கிட்ட நல்லா பேசுறது, இதெல்லாமே உங்கள்கிட்ட இயல்பாகவே வரும். ஒரு கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்டவங்க தான் அந்த ரிஷபராசி நேயர்கள். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க போகுது. உங்கள் ராசிக்கு வந்து சனி 10ல் இருக்கார். அதாவது உங்கள் ராசிக்கு சனி யாரு? 9 மற்றும் 10ஆம் அதிபதி சனி. அவர் இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பயிற்சியாக போகிறார். இந்த சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 உங்களுக்கு சனி பயிற்சி நடக்க போகுது. இப்போ 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி என்ன பண்ணுன்னு பார்த்துடலாம். இப்போ 10ல் சனி இருக்கார், 9 மற்றும் 10ஆம் அதிபதி. அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரப்போறார். ஒரு அருமையான சனி பயிற்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னே சொல்லிடலாம். இந்த மார்ச் மாதம் கடைசி பகுதியிலிருந்து பாருங்க, உங்க வாழ்க்கை தலைகீழ மாறும். பட்ட கஷ்டங்கள், நீங்க பட்ட துன்பங்கள், பட்ட கஷ்டங்கள், பட்ட துரோகங்கள், அதுக்கெல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு சனி பயிற்சி உங்களுக்கு வரப்போகுது. என்ன காரணம்? உங்க ராசிக்கு அவரு தான் 9ஆம் அதிபதி, அவரே 10ஆம் அதிபதி, அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய சனி தான் இந்த சனி பயிற்சி. அப்போ 9, 10ங்க. 9, 10 அவர் தான் தர்ம கர்மாதிபதி யோகமா உங்களுக்கு உங்க ராசிக்கு அவர் தான் வருவார். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ பாக்கியஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கு, தொழில் ஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கு. அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி பயிற்சி. என்கிட்ட அதிர்ஷ்டமே இல்லைங்க சார், நல்லதே நடக்க மாட்டேங்குது, எங்கள் வாழ்க்கையில் நல்லதே பார்க்க முடியல, தொடர்ந்து கெட்டதாக நடந்துட்டு இருக்கு, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வேலையில் முன்னேற்றம் இல்லை, எதை தொட்டாலும் தோல்வியாக போயிட்டு இருக்கு, எங்களை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, சொந்தக்காரங்களை எங்களை அவமதிக்கிறாங்க, சொந்தக்காரங்களை எங்களை தப்பாக புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க ரிஷபராசி நேயர்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே இந்த சனி பயிற்சி ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிடலாம். என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு 11ல் சனி வரப்போறார். அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போறாருன்னு அர்த்தம், பணத்தை கொட்டி குவிக்க போறாருன்னு அர்த்தம். ஏன்னா இது லாப சனின்னு சொல்லுவாங்க. அது குருவினுடைய வீடு. ஒரு கெட்ட கிரகம், இயற்கை பாவ கிரகம், இயற்கை சுபகிரகத்தோட வீட்டில் இருக்கிறதுனால நீங்க நினைக்கிறது அத்தனையுமே நடக்குங்க. உங்களுக்கு சொந்த தொழில் நஷ்டமா போயிட்டு இருந்துச்சுங்களா, இந்த காலகட்டங்களில் இந்த 2.5 வருஷ காலகட்டங்களில் உங்களுக்கு லாபமா கிடைக்க போகுது, பணம் வரப்போகுது, பணப்புழக்கம் இருக்கும். உங்களுக்கு ஒரு பணக்காரனா வாழக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த தகுதி உங்களுக்கு உருவாக போகுதுன்னு சொல்லிடலாம். இந்த சனி பயிற்சி மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம் 9ங்கிறது லக்கு, ஃபார்ச்சூன். ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். 9ஆம் இடமெல்லாம் கெட்டு போச்சுன்னா அதிர்ஷ்டம் கிடைக்காதுங்க. எவ்வளவோ போராடுறாங்க மனுஷங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. எல்லாரும் ஜெயிக்கிறது கிடையாது. திறமை இல்லாதவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, திறமை இருக்கிறவங்க ஜெயிக்க முடியறது கிடையாது. அதுதான் உண்மை. வாழ்க்கையோட இது அமைப்பே அப்படிதான். திறமை இல்லாதவங்க ஜெயிப்பாங்க, திறமை இருக்கிறவங்க ஜெயிக்க முடியாது. என்ன காரணம்? நேரங்காலம் உங்களுக்கு செட் ஆகிருக்காது, நேரங்காலம் நல்ல நேரங்காலம் உங்களுக்கு அமைஞ்சிருந்திருக்காது. ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த நேரம் உங்களுக்கு வரப்போகுது. அந்த 11ஆம் இடத்துல இருக்க சனி லாப சனின்னு சொல்லுவாங்க. திருப்தியான ஒரு வாழ்க்கை. ஏன்னா 11ங்கிறது திருப்தி குறிக்க இடம். அப்போ திருப்திகரமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. ஆசைப்பட்டது நிறைவேறும். ஏன்னா அபிலாஷையை நிறைவேறுது, ஆசை நிறைவேறுது, இதெல்லாமே இந்த 11ஆம் இடத்துல தான். அப்போ அந்த 11ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால உங்கள் ஆசை நிறைவேறும், உங்கள் கனவு நிறைவேறும், உங்கள் லட்சியம் நிறைவேறும். நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ போன வருஷம் 2024 என்னென்னலாம் உங்களுக்கு நடக்காமல் இருச்சோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். தொழில் நடக்காமல் இருச்சா தொழில் நல்லபடியாக போகும். வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நிறைய வாடிக்கையாளர்கள், நிறைய கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன். ஒருத்தருக்கு பணம் வரணும்னா என்ன, ஒன்றா தொழிலில் டெவலப் ஆவீங்க, இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லை சம்பள உயர்வு இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. சம்பள உயர்வுங்க,
சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு இடம் மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாக, ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. அப்போ இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானோட பயிற்சி ரிஷபராசி நேயர்களோட வாழ்க்கையை புரட்டி போடுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் தயாராக இருங்க. அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா புரட்டி போட போகுது இந்த சனி பகவானோட பயிற்சினால். உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் லாப சனியாக இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம், பணப்புழக்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த இந்த சனி பயிற்சி மூலமாக நீங்கள் பெரிய ஒரு லெவலுக்கு, ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு, அடுத்த கட்டம் ஒரு வேறு லெவலான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நான் ஏன் இவ்வளோ ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 11ஆம் இடத்துக்கூடிய வரக்கூடிய சனி வந்து ஒரு அபாரமான சனி. அப்போ பணத்தை கொட்டி கொடுக்க போகிறார், அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகிறார். அப்போ அதிர்ஷ்டம் கிடைச்சிச்சுனாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு கையில் பணம் இருந்துட்டாலே எதையும் சமாளிக்க முடியும். கையில் பணம் வந்துட்டாலே மனசில் ஒரு தைரியம், நிம்மதி வருதில்லை. அந்த ஒரு நிம்மதி கிடைக்கும் இந்த 11ஆம் இடத்துக்குரிய சனி. கவலையப்படாதீங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு உண்டான முயற்சி, முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி, கைக்கூடி வரப்போகுது. இந்த 2.5 வருட காலகட்டம், குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த 2025 நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான சனி பயிற்சியாக எல்லா ரிஷபராசி நேயர்களுக்கும் அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்க போகிறங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுமே உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.